எங்களை பார்த்து குறை சொல்கிற அமித்ஷாவை பார்த்து நான் கேட்கிறேன், எங்களுக்கு அரசியலிலே வாரிசு இருக்கிறது. இங்கே தெளிவாக சிஆர் சொன்னார், சூர்யா வெற்றி கொண்டான் சொன்னார், ஹரிவரசு சொன்னார், எல்லோரும் சொன்னார்கள். நாங்கள் ஒன்றும் மறுக்கவில்லையே. கலைஞருக்கு பிறகு மு.க. ஸ்டாலின் வந்தார். ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் வர வேண்டும் என்று நாங்கள் ஒன்றும் இதுக்குள்ள முடிவு எடுக்கல, அதுக்குரிய எந்த ஏற்பாடும் பண்ணல. ஆனால் அமித்ஷா இன்றைக்கு வந்து சொல்கிறார், அடுத்த முதலமைச்சராக அவர் பேசுகிறார். அவர் பேசுகிற போது இந்த வடநாட்டிலிருந்து சோன் பப்படி விற்க வருவான். அந்த சோன் பப்படி விற்கிறவன் எப்படி கோஷம் போட்டு விற்பானோ அதே போல் அமித்ஷா ஓ என்றான். ஆனால் மானக்கட்ட பயலுக்கு மொழி தெரியல, மொத்த பேரும் ஹிந்தி படம் பார்த்த மாதிரி கை தட்டி இருக்கிறாங்க. ஒருத்தனுக்காக எனக்கு தெரியும் ஹிந்தி. என்ன காரணம் என்னன்னா, நான் 1964 எஸ்எல்சி பாஸ் பண்ணேன். அப்போல்லாம் ஹிந்தி கம்பல்சரியாக நாங்கள் படிக்கணும். இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு தெரியாது. நாங்கள்லாம் ஹிந்தி கட்டாயம் படிச்சாகணும். அந்த கட்டாய ஹிந்தி இருந்த காரணத்தினால நான் எஸ்எல்சி எழுதும் போது ஹிந்தி படித்தா அது ஓரளவுக்கு டெல்லியில் இருந்த காரணத்தினால் இந்தியை ஓரளவுக்கு நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். இந்தியை நாங்கள் எந்த காலத்தில் எதிர்க்கல, ஆனால் இந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறோம். இன்றைக்கு நான் அமித்ஷாவை பார்த்து கேட்க விரும்புகிறேன், அரசியலே ஒரு சாதாரண இளைஞரணி செயலாளராக இருந்த உதயநிதியை நீங்கள் விமர்சனம் செய்தீர்கள், தாக்கி பேசினீர்கள். அவர் சட்டமன்ற உறுப்பினரானார், அதற்கு பின்னால் விமர்சித்தீர்கள், அமைச்சரானார், அதற்கு பின்னாலும் கடுமையாக விமர்சித்தீர்கள், துணை முதலமைச்சரானார். அமித்ஷா அவர்களே, நீங்கள் இன்னும் கடுமையாக பேசினால் உங்கள் விருப்பப்படி அவர் முதலமைச்சராக வருகிற போது தளபதி என்ன செய்வார் என்று கேட்டால் இந்தியாவின் பிரதமர். அமித்ஷா பேசியதில் ஒரு வார்த்தை கூட அதிமுக ஆட்சின்னு சொல்லல, எடப்பாடி முதலமைச்சர் சொல்ல, ஒரே ஒரு வார்த்தை கூட, ஒரே ஒரு இடத்திலே கூட எடப்பாடி தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொல்லவில்லை. அடுத்து மோடி தலைமையில் இங்கே ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்று தான் அமித்ஷா சொன்னாரே ஒழிய எடப்பாடி தலைமையில் என்று சொல்லவில்லை. இன்னொன்றும் சொல்கிறார், கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டிலே என்று திட்டவட்டமாக பேசிவிட்டு போகிறார். இதற்கு பின்னாலும் அதிமுகவில் இருக்கிற எடப்பாடி கும்பல் அந்த கூட்டணியில் இருந்தால்